8th Standard Science Unit 10 Changes Around Us Part 2 Effects of Chemical Changes. We know that every chemical reaction requires a specific condition to occur. Each and every chemical reaction need a specific condition. What is the condition? Lower temperature or higher temperature, lower pressure or higher pressure, whatever it is, the specific condition. Okay. So when chemical reaction takes place, there will be production of heat, light, sound, pressure, etc. And also may other effects also will be produced. ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது எதெல்லாம் வெளியில் வரலாம் அப்படின்னு பார்த்தோம், எதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். என்னென்னா வீட்டில் சோப்பு பவுடர் இருக்குல்ல, கால்சி ஆக்சிக்ளோரைடுன்னு சொல்லுவாங்க. கால்சி ஆக்சிக்ளோரைடு அப்படின்னா சலவைத்தூள். இந்த சலவைத்தூளை வந்து கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டு கையில் தண்ணி ஊற்றுங்க, எப்படி இருக்கும்? ஹீட்டாக இருக்கும். அப்போது when water react with calcium oxychloride, the heat will be evolved. அப்போது சலவைத்தூளை கொஞ்சம் தண்ணி ஊற்றும் போது என்னாகும்? ஹீட் வந்து வெளியில் வரும். அப்போ இது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே. ஸோ சம்டைம்ஸ் பார்த்தோன்னா இப்போ மேட்ச் ஸ்டிக்கு அது தீக்குச்சி வச்சு கொளுத்துறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புஷ்ஷுன்னு ஒரு சவுண்டு வரும் இல்லையா? அப்போது பாஸ்பரஸ் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் அட்மாஸ்பியரில் இருக்க ஆக்சிஜன், அப்போ தான் அது வந்து பேர்ன் ஆகும். when the phosphorus react with oxygen, they produced some sound and light also. So this is one of the chemical reaction. அப்போ ஒரு chemical reaction நடக்குதுன்னா அதோட ப்ராடக்டில் என்னெல்லாம் கிடைக்கலாம் அப்படின்னா ஹீட்டு, லைட்டு, சவுண்டு, சம்டைம்ஸ் ப்ரெஷர், and also many other effects also will be produced. ஸோ இந்த chemical effectsல நம்ம பார்க்க போகிறது biological effects. So first biological effect, spoilage of food and vegetables. So already we know that nowadays we are keeping the vegetables inside of the refrigerator. We are kept into the refrigerator. So otherwise the vegetables or fruits are easily getting spoiled. சீக்கிரமாக என்ன ஆகிடும்? கெட்டு போயிடும். அந்த கெட்டு போகிற நாட்களை வேணால் தள்ளி போடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கெட்டு போயிடும். 2 நாளில் கெட்டு போகிற காய்கறி ஒரு 4 நாளைக்கு நல்லாயிருக்கும். அந்த some days will be extended, that's all. Okay. So food spoilage may defined as change that cause food unfit for human consumption. Unfit for human consumption means unfit, சாப்பிட்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு பொருளாக, உணவு பொருளாக மாறி போயிடுது. நாட்டம் எடுக்கிறது, டேஸ்ட்டு மாறி போய்டுறது, அதில் இருக்க சத்து பொருள்கள் மாறி போய்டுறது. ஸோ பார்க்கவே நமக்கு கெட்டு போச்சு அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனாக மாறிடும். ஃபுட் அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன், சாப்பிடுவதற்கு தகுதி இல்லாததாக மாறுறது தான் என்ன சொல்கிறோன்னா ஃபுட் ஸ்பாயிலேஜ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த 2 mark question. வாட் இஸ் ஃபுட் ஸ்பாயிலேஜ்? யூ கேன் ரைட் what is food spoilage. Food spoilage may be defined as any change that cause food unfit for human consumption. The chemical reactions catalyzed by the enzymes. Already know that catalyst word, catalyst அப்படின்னா என்ன சொன்னோம் நம்ம? catalystனாக்க it does not involve, it only the speed up the reaction or slow down the reaction. It does not involve the reaction. ஸோ ரியாக்ஷனுக்குள்ளே போய் எந்த சேஞ்சஸும் ஆகாது. அந்த கேட்டலிஸ்ட்டோட வேலை என்னென்னா அங்கே நடக்கிற ரியாக்ஷனை ரொம்ப வேகப்படுத்தும், இல்லைனா ஸ்லோ பண்ணும், அதுதான். ஸோ அப்போது இந்த ஃபுட்டில் கூட பார்த்தோம் அப்படின்னாக்கா என்சைம்ஸ், the chemical reactions catalyzed by the enzymes result in the degradation of food quality. ஸோ ஃபுட்டில் இருக்க அந்த என்சைம்ஸை என்ன பண்ணுது அப்படின்னாக்க ஸ்பாயில் ஆகும்போது என்ன ஆகுதுனாக்கா ஃபுட் குவாலிட்டி வில் பி டிக்ரடேஷன், அப்படின்னா டிகேன்னு சொல்லுவாங்க, செதஞ்சு போயிடுறது. ஃபுட் குவாலிட்டி இன் த ஃபார்ம் ஆஃப் டெவலப்மெண்ட். அப்போது செதஞ்சு போகிறதுனால என்ன ஆகுதுன்னா பேட் டேஸ்ட், அடுத்து என்னது ஓடர், கலர் மாறுறது, அடுத்தது டிட்டோரியேஷன் லேக் ஆஃப் நியூட்ரிஷன். ரியலாகவே அந்த ஃபுட்டில் இருக்க அந்த நியூட்ரிஷன் என்ன ஆகிடுதுன்னா குறைஞ்சி போயிடுது. ஓகே. டிட்டோரியேஷன் அண்ட் லாஸ் ஆஃப் நியூட்ரிஷன். டிட்டோரியேஷன் அப்படின்னா டோட்டலாக ஸ்பாயில் ஆகிறது. ஓகே. அண்ட் லாஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஓகே. லாஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ்னால் சத்துக்களோட இழப்பு. அந்த ஃபுட்டில் என்ன சத்து இருக்கோ அது எல்லாமே கெட்டு போகிறதுனால, ஃபுட் ஸ்பாயிலேஜ்னால அந்த சத்துக்கள் எல்லாம் இழந்து போயிடுறது. Here some examples are given.
rotten eggs. What is rotten eggs? அழுகி போன முட்டை. So rotten eggs develop a bad smell due to formation of hydrogen sulfide gas. ஸோ அழுகி போன முட்டை, அப்போ முட்டை அங்கே அழுகுதுனாலே அங்கே என்ன உள்ள ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சல்ஃபைடு கேஸ், ஹைட்ரஜன் சல்ஃபைடுன்னு ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகுதான். என்னவா? ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஸோ இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸ் இஸ் மேக்கிங் அ வெரி பேட் ஸ்மெல். பயங்கரமான ஒரு நாற்றம் இருக்கும். முட்டை அழுகி போன முட்டையை நீங்கள் ஸ்மெல் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன நாற்றம் வருவோம்? அந்த நாற்றம் யாரோட அந்த ஸ்மெல் அப்படின்னு கேட்டால் ஹைட்ரஜன் சல்ஃபைடுங்கிற கேஸோடு. So this is one of the chemical reaction, biological effect. Okay. So second point, decaying of vegetables. So decaying na செதஞ்சு போகிறது, கெட்டு போகிறது, அழுகி போகிறது. Decaying of vegetables and fruits due to microbes. So microbes அப்படின்னா நமக்கு தெரியும். So microbesனா நுண்ணுயிர்கள். ஸோ நுண்ணுயிர்கள் அப்படின்னு சொல்லும்போது பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், ஃபங்கையாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ decaying of vegetables and fruits due to microbes. Okay. Here one important word is here, spoilage of food and vegetables. Okay, so enzymes or here no, so catalyzed by the enzymes. So already we know that the catalyzed, so biocatalyzed, this is called, the enzymes are here biocatalyzed. Okay, so biocatalyzed, so the biocatalyzed மூலமாக தான் food என்ன ஆகுதுன்னா ஸ்பாயில் ஆகி பேட் ஸ்மெல்லு, பேட் டேஸ்ட்டு, லாஸ் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே. So next, rancidity of fishes and meat. Rancidity. Okay. What is the meaning of rancidity? Rancidity means bad smell. Bad smell of fishes and meat. ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம் நான்வெஜ்ஜஸ், ஃபிஷ்ஷஸ் அண்ட் மீட் அப்படின்னா அது என்ன ஆகுது அப்படின்னா கெட்டு போய் துர்நாற்றம் அடிக்குது. அதுதான் rancidity அப்படி சொல்லுவோம். Fishes and meat containing high level of polyunsaturated fatty acids. Actually this unsaturated, so what is the meaning of unsaturated? Actually this kind of fats are not dissolve into the water. இது வந்து வாட்டரில் கரையாது இதெல்லாம். ஸோ அதான் என்ன சொல்கிறேன், எப்படி இருக்கும்னாக்கா at the room temperature this kind of fatty acids are in solid form. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நெய் இருக்கு, வெண்ணெய் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ வெண்ணெய் வந்து ஒன் கைண்ட் ஆஃப் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், வாட்டரில் டிசால்வ் ஆகாது. அப்போ அது வந்து டிசால்வ் பண்ணணும், லிக்விடாக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா டெம்பரேச்சர் கொடுக்கணும். டெம்பரேச்சர் கொடுக்கும்போது அது லிக்விடாக மாறும். ஸோ அந்த மாதிரி ஹை லெவல் ஆஃப் அதில் பாலி மீன்ஸ் மெனி. ஸோ we are having number of chemical substances are there. ஸோ மெனி நம்பர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், இப்போ சிங்கிள் பாண்டு, டபுள் பாண்டுன்னு சொல்லுவாங்க. ஹையர் கிளாஸஸில் நீங்கள் படிப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ H2Oன்னு வச்சுக்கோங்களேன். H2O வாட்டரோட மாலிகுலர் ஃபார்மில் H2O. ஸோ எப்படி இருக்கும் இது அப்படின்னா H நடுவில் இருக்கும், பாண்ட் O இப்படி இருக்கும். H bond O அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் வாட்டர் மாலிகுல். திஸ் இஸ் அ water molecule. Okay, so the hyphen like that a symbol which is called a bond. Okay, so some other chemical compounds are having double bond. ரெண்டு bond போட்டா double bond, some of that triple bond. அப்போ இந்த unsaturated சொல்கிறோம் இல்லையா, unsaturated fatty acids are having double bond compounds. We cannot able to easily split up into two, break up into two. நம்மளால் எளிமையாக அதை என்ன பண்ண முடியாது அப்படின்னாக்கா உடைக்க முடியாது. அதனால தான் இது என்ன ஆகலைன்னாக்கா it does not dissolve into the water. So it dissolve or melt with the help of the heat only. We can split the bond. ஸோ அந்த பாண்டை உடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்டர்னல் எனர்ஜி ஹையாக கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஃபேட்டு பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, rancidity of fishes and meat. அந்த ஃபிஷ்ஷஸ் அண்ட் மீட்லாம் கெட்டு போகுது இல்லையா? ஏன் கெட்டு போகுதுன்னா இந்த ஃபிஷ்ஷஸ் அண்ட் மீட்டில் என்ன இருக்குன்னாக்கா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்குது. பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அது டேரெக்டாக என்ன ஆகுதுன்னா அட்மாஸ்பியரில் இருக்க ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுது. அட்மாஸ்பியரில் இருக்க ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுது. அதனால தான் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சிடேஷன். த ப்ராசஸ் when the any compound react with the oxygen, this process which is called the oxidation process. ஆக்சிஜனோட சேர்றது.
ஓகேவா. அந்த ஃபிஷ்ஷஸ் அண்ட் மீட்டு ரொம்ப நாளாக அந்த ஆக்சிஜனோட சேர்ந்துச்சு இன்வால்வ் ஆனிச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, ஆக்சிடேஷன். இந்த ஃபிஷ்ஷு மீட்லலாம் என்ன ஆசிட்ஸ் இருக்குன்னா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும், ஆக்சிடேஷன் ஆகும்போது என்ன ஆகும், இட் காசஸ் பேட் ஓடர். ஓடர் மீன்ஸ் ஸ்மெல், ரொம்ப அந்த மனம் கெட்டு போயிடும். When exposed to air or light, it causes, அதாவது சப்போஸ் மூடியே வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மூடி வச்சுருக்கிறது ஃபுல்லாக ஆக்சிடேஷன் ஆகி என்ன ஆகிடுச்சுன்னா உள்ளே கெட்டுடுச்சு. ஸோ அதை ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா வெரி பேட் ஸ்மெல் வரும். when exposed to air or light, அதை ஓப்பன் பண்ணும்போது லைட்டு படும்போது இல்லை அதை திறக்கும் போது என்ன ஆகும்னா this very bad smell, bad odor will be exposed. So this process is called rancidity, துர்நாற்றம் அடித்தல். ஸோ என்ன ஆகுது, அங்கே பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆக்சிஜனோட மிக்ஸ் ஆகுது, அது ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறோம். அங்கே என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்க பாண்டெல்லாம் உடஞ்சி துர்நாற்றம் அடிக்குது, அதான் ரான்சிடிட்டி. ஓகே, listen here, one example is given here. See one rancid fish அப்படின்னா அப்படியே அழுகி போய் ரொம்ப நாரி போன ஒரு துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு மீனை சீஷோரில் கிடக்கு இல்லையா. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஸோ இதுக்கிட்ட இருக்க அன்சாச்சுரேட் ஃபேட்டி ஆசிட்ஸில் யார் ரியாக்ட் ஆகுறான்னா ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகுது. அப்போ ரியாக்ட் ஆகிறதுனால டோட்டலாக இதோட பாடியெல்லாம் கெட்டு போய் துர்நாற்றம் அடிக்குது, அதான் ரான்சிடிட்டி. So next, apples and fruits turn brown when cut. So this is day-to-day life you are observing. When cut the apple, after 5 minutes or 10 minutes, it turn the color. It's like a brown color. So what is the reason? Apple and some fruits turn brown due to chemical reaction with the oxygen in air. So நம்ம கட் பண்ணி வச்சுருவோம், கட் பண்ணி வச்சு பிறகு ஒரு ப்ரௌன் கலராக மாறும். காரணம் என்னென்னா, கட் பண்ண பிறகு அட்மாஸ்பியரில் இருக்க ஆக்சிஜன் இஸ் ரியாக்ட் ஆன் த ஆப்பிள் மேலே வந்து ஆக்சிஜன் என்ன பண்ணுன்னா ரியாக்ட் ஆகும். இல்லை அப்படின்னா இப்படி எடுத்துக்கலாம், ஆப்பிள் வந்து அட்மாஸ்பியரில் இருக்க ஆக்சிஜனை வந்து ரிசீவ் பண்ணும். அப்போ ரிசீவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலாக இந்த கலர் வில் பி சேஞ்ச். வாட் கலர்னா ப்ரௌன் கலராக மாறுது. திஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் கால்டு ப்ரௌனிங். இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு பேரே என்னதானா, ப்ரௌனிங். the color will be changed, no. So that's why the process which is called browning. The cells of apple, fruits and other vegetables contain enzymes called polyphenol oxidase. Listen, this is a new word, no. Polyphenol oxidase அப்படின்னா என்னென்னா ஃப்ரூட்ஸு இல்லை வெஜிடபிள்ஸு, ஸோ அதோட செல்ஸ். ஸோ தட் செல்ஸ் ஆர் மேடப் ஆஃப் polyphenol oxidase ஆர் tyrosinase ஆர் polyphenol oxidase. ஓகே, ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸோட செல்ஸ்லாம் இந்த செல்ஸ்னால் மேடப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். when in contact with oxygen, so இப்போ ஃப்ரூட்ஸ் சொல்கிறோம், the fruits are made up of polyphenol oxidase or tyrosinase. So this polyphenol oxidase when react with the oxygen in the atmosphere, okay, it catalyzes a biochemical reaction. அப்போ இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க ஆக்சிஜன் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், பயோகெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே, ஸோ catalyzes a biochemical reaction in which the phenolic compounds, இது என்னவா மாறுதான், ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆன பிறகு phenolic compoundsஆக மாறுது, phenolic compoundஆக மாறுது. அப்போ மாறுறதுனால present in the plant become a brown pigment known as melanin. ஸோ phenolic compoundஆக மாறும்போது அது என்ன கலர் ஆகுதுன்னா ப்ரௌன் கலராக மாறுது. ஸோ அதுதான் என்ன, ப்ரௌன் கலராக மாறுது, லிட்டில் அப்படி கொஞ்சம் டார்க் ஆகும், டார்க்னஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா மெலனின். ஸோ அந்த பிக்மெண்ட்டை கலர் சேஞ்சஸ், அந்த ப்ரௌன் கலர் பிக்மெண்ட்டை என்னன்னு சொல்கிறாங்க மெலனின்ஸ் பற்றி நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஸ்கின்னில் கூட என்ன இருக்குன்னாக்கா மெலானின் இருக்குது இல்லையா. ஸோ மெலானின் வந்து இப்போ சன்லைட் படும்போது மெலானின் ரொம்ப இம்ப்ரூவ் ஆனிச்சுன்னா நம்ம ஸ்கின் ரொம்ப டார்க் ஆகும். ஸோ we are also having some melanin. Actually melanin means which is called அதாவது பிக்மெண்ட்னு சொல்லுவாங்க. பிக்மெண்ட்னா நிறத்தை கொடுப்பது, நிறமி. ஓகே, which gives the color. So the process of browning apple is given here. The color is little vary, no. So this is a fresh color, this is after sometimes the apple color will be changed, brown color. This process is called browning because of the oxidation process. When the atmospheric oxygen react with this apple, that times formed this brown color, meaning browning process. Okay, the pigmentation will be changed, melanin. Okay, environmental effects. First one is pollution.
ஸோ இந்த கெமிக்கல் சேஞ்சஸ்னால ஸோ என்விரான்மெண்டலில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது. ஃபர்ஸ்ட் பொல்யூஷன் பார்ப்போம். Our environment provides air to breathe, water to drink and land to produce food. ஸோ நமக்கு சுற்றுச்சூழல் இயற்கை வந்து கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லலாம். காற்று சுவாசிக்க காற்றையும் குடிக்க தண்ணியும் நம்ம சாப்பிட்றதுக்கு ஃபுட்டையும் இயற்கை கொடுத்துருக்கு. Due to industrial process and increasing number of automobiles, our environment is badly affected nowadays. So already we know that. So today our environment is totally worst in condition because of the so many reasons are there. Because of the first reasons is the industrial process, automobiles, many number of automobiles, நிறைய கார் வண்டி அது இது நிறைய ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் நிறைய கெமிக்கல்ஸ் இதனால என்ன ஆகுதுன்னாக்கா நேச்சுரல் ஸ்பாயில் ஆகுது. ஸோ there is an unwanted change in physical, chemical and biological properties of the environment. So biological, physical அப்படின்னா இப்போ தண்ணி இருக்குது அப்படின்னாக்கா தண்ணியோட நிறம் மாறுறது, நல்ல குட் வாட்டராக இருக்கிறதுல நிறம், அதான் ஃபிசிக்கல் சேஞ்சஸ். அண்ட் தென் கெமிக்கல். ஸோ கெமிக்கல் சேஞ்சஸ்னாக்கா in the pure water add some chemicals. So it's a change the taste, change the color, change the nature. So that is a chemical changes. ஸோ பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் நிறைய இப்போ இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர வேஸ்டேஜஸ்லாம் வாட்டரில் விடும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா வாட்டர்லேயே இருக்கிற அந்த என்ன சொல்கிறது மைக்ரோப்ஸ், நமக்கு நன்மை செய்யக்கூடிய சில மைக்ரோப்ஸ் இருக்கும், குட் திங்ஸ் கொடுக்குற மைக்ரோப்ஸ்லாம் என்ன ஆகிடுதுன்னா இறந்து போயிடுது. ஸோ இதெல்லாம் வந்து என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் பிகாஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல், இன்க்ரீஸிங் த இண்டஸ்ட்ரியல். ஓகே, நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது தான் பொல்யூஷன். So this is termed as pollution. The substance which cause these changes are called pollutant. Listen, the process which is pollution, the substance which is causes இந்த மாற்றங்களை உருவாக்குற substance இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா pollutant. For example, atmospheric air will be changes because of the pollution. So thus that changes is made by the smoke or the particle of smoke, mean carbon. இப்போ புகை போகுது, புகையில் நிறைய கரித்தூள் எல்லாம் இருக்கும். அப்போ அந்த கரித்தூள் காற்றுல கலக்கும்போது காற்று என்ன ஆகுதுன்னா மாசுபடுது. அப்போ அந்த காற்றை மாசுபடுத்தினது யாருன்னா அந்த கரித்துகள், புகைத்தூள். ஓகே, ஸ்மோக். ஸோ ஹூ இஸ் த பொல்யூட்டன்ட்? அந்த பொல்யூஷனை ஏற்படுத்தினது யாருன்னா பொல்யூட்டன்ட். ஸோ தட் பொல்யூட்டன்ட் மீன்ஸ் தட் கார்பன் பார்ட்டிகல்ஸ். Generally there are three type of pollutions are there. Already we know that air, water and land pollution. Due to increasing human activities, lot of chemical substances are produced artificially with the harm all living and non-living being. The type of chemical substances and their effect are given table. Okay, ஸோ நிறைய இந்த மாதிரி என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் சேஞ்சஸ் இருக்கிறதுனால நிறைய பாதிப்புகள் உயிர் உள்ளவங்களுக்கும் ஏற்படுது, உயிர் அற்றவங்களுக்கும். எப்படி நான் லிவிங் திங்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிட் ரெயின் சொல்லலாம். ஆசிட் ரெயின்லான நிறைய வந்து நினைவு சின்னங்கள் சொல்லுவோம். இப்போ தாஜ்மஹால்லாம் பார்த்தோன்னா அதோட வால் வந்து கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் மீன்ஸ் அந்த ஷைனிங் லூஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லுவோம் பிகாஸ் ஆஃப் த ஆசிட் ரெயின். ஸோ ஆசிட் ரெயின்கிறது பொல்யூஷன் தான். ஸோ பொல்யூஷனால தான் ஆசிட் ரெயின் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி லிவிங் பீயிங்கும் அஃபெக்ட் ஆகுது, நான் லிவிங் பீயிங். இன்றைக்கி நமக்கு நிறைய பார்த்தோன்னா லங்ஸ் டிசீசஸ் வருது பிகாஸ் ஆஃப் த லேக் ஆஃப் என்ன சொல்கிறது பியூர் ஏர், சுத்தமான ஏர் கிடைக்கிறதில்ல, அதான் ரீசன். Reason here, smoke from industries. So this smokes or make pollutions of our atmosphere. ரஸ்டிங்னா நமக்கு தெரிஞ்சது துருப்பிடித்தல் அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரஸ்டிங்? ரஸ்டிங் மீன்ஸ் ஆமாம் துருப்பிடித்தல். வாட் ஹேப்பன்ஸ் டு ஸ்டீல் பெஞ்சஸ் அண்ட் டேபிள்ஸ் டியூரிங் ரெய்னி சீசன்? ரெய்னி சீசனில் பார்த்தோன்னா ஸ்டீல் பெஞ்சஸ்லாம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக பவுடராக உதிரும், பார்த்துருப்பீங்க. அப்படி நல்லா ப்ளைனாக ஷைனியாக இருக்காது. They turn into reddish brown, isn't it? Do you know why? This is because when the iron metal come into contact with water and oxygen, it undergoes a chemical reaction called rusting. ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த அயன் ராட் இருக்கு இல்லையா, ஸோ அயன் ராட் இஸ் ரியாக்ட் வித் அது மேலே, அயன் ராட் மேலே யார் படுறா? H2O. அது மழை காலத்தில் நல்லாவே படும் H2O. ஏன்னா அட்மாஸ்பியரே ஏரே எப்படி இருக்கும்னாக்கா ஈரமாக தான் இருக்கும், சில் ஏராக இருக்கும். அப்போ அதில் H2O வாட்டர் மாலிகுல் நிறைய இருக்கும் இல்லையா, H2O and react with oxygen. The iron rod react with the H2O and oxygen. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்க அயன் ராட ஒரிஜினாலிட்டி போயிடுது, பியூராக இருக்காது. அங்கே என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ரஸ்டிங் மே பி ஃபார்ம்டு. ஓகே, இங்கே பாருங்கள் இந்த எக்ஸாம்பிளை.
இந்த நிறைய ரஸ்டட் அயன் பேரல்ஸ் நிறைய இருக்குது. நல்ல சுத்தமாக தான் இருந்திருக்கும். மழையிலையும் காற்றுலையும் இருக்கும்போது ஆக்சிஜன் ப்ளஸ் வாட்டர் ரியாக்ட் வித் தட் அயன் மெட்டல் விச் மேக் த rusted iron balls. Okay, listen, one table is given here. Air pollution. So air pollution, யாரெல்லாம் காரணம் air pollutionக்கு? What are the chemical substances or reason for the air pollution? Carbon dioxide, carbon monoxide, கார்பன் டை-ஆக்சைட்னா CO2ன்னு சொல்லுவோம், CO2. ஓகே, கார்பன் மோனாக்சைட்னா CO அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர், SO2, SO3, SO whatever it is, sulfur and oxygen which is called oxides of sulfur. Oxides of nitrogen, I mean NO2, NO3, NO, so that is the oxides of nitrogen, N and O. And chlorofluorocarbon and methane, CH4. Okay, CCl4, chlorofluorocarbon and methane. So these are the reason for the air pollutions. Okay, so what are the effect for the in the air pollution? Air pollution due to the air pollution, what are the effects are formed in our atmosphere? Acid rain, global warming and respiratory problems also. So this is already we know that airல உள்ள ஏர் சுத்தமாக இல்லை அப்படின்னாக்கா நமக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய, ப்ரீத்திங் இஷ்யூஸ் நிறைய வரும். அது நமக்கு தெரியும், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வரும். வாட் இஸ் ஆசிட் ரெயின்? ஆசிட் ரெயின்னா என்ன, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆசிட் ரெயின் அப்படின்னா என்னன்னு கேட்டாக்க, ஆசிட் ரெயின் அண்ட் குளோபல் வார்மிங். ஓகே, ஆசிட் ரெயின். ஓகே, ஆசிட் ரெயின் அப்படின்னா என்னென்னு கேட்டால், நிறைய நம்ம புகையெல்லாம் எரிக்கிறோம் இல்லையா, அட்மாஸ்பியரில் நிறைய புகை எரிக்கிறோம். நிறைய அட்மாஸ்பியர் நம்ம வாகனங்கள்லாம் நிறைய ஓட்டுறதுனால, நிறைய வெஹிக்கல்ஸ்னால, அதுலேருந்து வர்ற புகையினால அட்மாஸ்பியர் ரொம்ப பொல்யூட் ஆகுது. ஸோ அப்போ அந்த பொல்யூட்டட் அட்மாஸ்பியரில் யார் யார் இருப்பான்னாக்கா, கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கும், கார்பன் சல்ஃபர், அப்புறம் நைட்ரஜன் டை ஆக்சைடு இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும். ஓகேவா, இப்போது மழை பெய்யும். ஸோ மழை பெய்யும்போது இதுலேருந்து மழை பெய்யுது. ஸோ ஓகேவா, ஸோ மழை பெய்யும்போது என்ன ஆகும்னாக்க, த ரெயின் வாட்டர் இஸ் வெரி பியூர். த பியூர் ரெயின் வாட்டர் மீன்ஸ் H2O. ஓகே, H2O react with the nitrogen dioxide which gives nitric acid. ஓகேவா, NO2ங்கிறது நைட்ரஜன் டை ஆக்சைடு. நைட்ரஜன் டை ஆக்சைடை வாட்டர் ரியாக்ட் ஆனிச்சுன்னா என்ன கிடைக்கும்? நைட்ரிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ இந்த ரெயின் வாட்டர் வந்து கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் ஆகுது. இந்த ரெயின் வாட்டர் கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரில் அப்படியே இருக்குது, அது ஃபியூம்ஸ் பார்ட்டிக்கல். அப்போ என்ன கிடைக்கும்னா கார்பானிக் ஆசிட் அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது இந்த ரெயின் வாட்டர் யாரோட ரியாக்ட் ஆகுதுன்னா, அட்மாஸ்பியரில் இருக்க சல்ஃபர் டை ஆக்சைடுங்கிற பார்ட்டிகளோட ரியாக்ட் ஆகுது. அப்போ சல்ஃபர் டை ஆக்சைடோட ரியாக்ட் ஆகும்போது ரெயின் வாட்டர் சல்ஃபியூரிக் ஆசிடாக மாறுது. புரியுதா? ரெயின் வாட்டர் என்னென்ன ஆசிடாக மாறுது? சல்ஃபியூரிக் ஆசிட், கார்பானிக் ஆசிட் அண்டு இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, நைட்ரிக் ஆசிட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆசிடாக அதனால தான் அது என்ன சொல்கிறோன்னா, பியூர் வாட்டர் ரியாக்ட் வித் தீஸ் பார்ட்டிகல்ஸ் விச் கிவ்ஸ் ஆசிட். இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ ஆசிட் ரெயின், இப்போ பியூர் வாட்டருக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும். அந்த நேச்சர் வந்து மழை தண்ணியில் இருக்காது. காரணம் என்னென்னா, நம்ம அட்மாஸ்பியர் ரொம்ப பொல்யூஷனாக இருக்குது, இதோட கலந்து ஆசிட் ரெயின் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஆசிட் ரெயின் தான் நிறைய அந்த தாஜ்மஹால் எல்லாம் பட்டு என்ன ஆகுது, அந்த வால் ஆஃப் த தாஜ்மஹால் இஸ் லிட்டில் த ஷைனி வில் பி டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த வாலோட என்ன சொல்கிறது, அந்த ஷைனிங்காக இருக்கிற அந்த தன்மை வந்து குறைஞ்சி போனதுக்கு காரணம் என்னென்னா ஆசிட் ரெயின். அட் குளோபல் வார்மிங்னா என்னென்னு பார்ப்போம். குளோபல் வார்மிங். ஸோ குளோபல் வார்மிங் அப்படின்னா என்னென்னு கேட்டாக்க, உலக வெப்பமயமாதல்னு சொல்லுவாங்க, குளோபல் வார்மிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம மரம்லாம் வைக்கிறோம் இல்லையா, ஸோ நிறைய மரம்லாம் வைக்கிறோம். ஸோ ஏம்மா மரம் வைக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த மரத்தில் இருக்கிற அந்த லீவ்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா, கார்பன் டை ஆக்சைடை உள்ளே அப்சர்வ் பண்ணி தான் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக தனக்கு தேவையான ஃபுட்டை தயாரிக்குது. யாரை உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிறது? கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நம்ம எவ்வளோ தான் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருந்தாலும், எவ்வளோ தான் நம்ம அட்மாஸ்பியரை அழுக்கு பண்ணாலும், ஸோ அது அங்கே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடெலாம் யாருக்கு தேவைப்படுதுன்னா, பிளான்ட்டுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடை இந்த பிளான்ட்டில் இருக்க லீவ்ஸ் உள்ளே அப்சர்வ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக என்ன பண்ணுது அப்படின்னா, தனக்கு தேவையான ஃபுட்டு ஸ்டார்ஜை தயாரிச்சுக்குது. ஒருவேளை நம்ம நிறைய மரத்தை வெட்டுறோம், டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை,
பிளான்ட் இல்லை, மரங்கள் இல்லை, செடிகள் இல்லை, இலைகள் இல்லை. அப்போது அந்த ஃபுல்லாக கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகிடும்னா அட்மாஸ்பியரில் அப்படியே தங்கிடும். அப்போ அட்மாஸ்பியரில் தங்கும்போது சூரிய ஒளி அந்த கார்பன் பார்ட்டிகள்லேயே பட்டு நம்மளோட அட்மாஸ்பியரில் டெம்பரேச்சர் என்ன ஆகும்னா ஜாஸ்தி ஆகிடும். அப்போ என்ன டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆனிச்சுன்னா மழையே வராது. மழை வரும்போது மழை வர்றதுக்காக H2O மாலிகுல் வந்துச்சு அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் பட்டு H2O என்ன ஆகும்னா இந்த டெம்பரேச்சர் பட்டு அயனைஸ் ஆகிடும், அப்படியே ஆவியாக மாறிடும், மழையே வராது. அப்போ அட்மாஸ்பியருக்குள்ளே ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா குளோபல் வார்மிங். ஸோ குளோபல் வார்மிங் இஸ் வெரி டேஞ்சர். பிகாஸ் மழை இருக்காது, அப்புறம் மழை இல்லைன்னா மரம் செடி கொடி விவசாயம் எதுவுமே இருக்காது, உயிர்களுக்கு தண்ணி இருக்காது. ஸோ நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது நமக்கு ரெயின் தான். ஸோ அப்போது we should completely avoid the global warming. So what we'll do for that avoid the global warming நாக்க plant more trees, that's all. ஸோ நிறைய இஷ்யூஸுக்கு நிறைய விஷயங்களுக்கு சொல்லுவாங்க மரம் வளர்க்கணும். ஸோ இதுதான் ரீசன். ஓகே. ஸோ ஆசிட் ரெயின் அண்ட் குளோபல் வார்மிங், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் எதனால்? ஏர் பொல்யூஷனால். ஏர் பொல்யூஷனுக்கான ஃபேக்டர்ஸ் யாரெல்லாம் காரணம்னா இந்த இதெல்லாம் தான் காரணம். ஓகே. அண்ட் தென் வாட்டர் பொல்யூஷன், waste water containing chemical substances, for example dyeing industries, detergent oil spilling etc. ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வேஸ்டேஜ் வந்து லீக் ஆகும். இன்னொன்று சுத்திகரிக்காமல் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னாக்கா அந்த கெமிக்கல்ஸோட தண்ணியில் வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்னால் ஸ்பெஷலாக சொல்கிறாங்க டையிங் இண்டஸ்ட்ரீஸ், எல்லாத்துக்கும் கலர் போடுறாங்க இல்லையா, அது டையிங் இண்டஸ்ட்ரீஸு, டிட்டர்ஜென்ட் இண்டஸ்ட்ரீஸு, ஆயில் ஸ்பில்லேஜஸ். ஸோ இதனால் என்ன ஆகும்னா என்ன எஃபெக்ட்னா டிக்ரீஸ் த குவாலிட்டி ஆஃப் த வாட்டர். ஆட்டோமேட்டிக்காக தண்ணியோட அந்த குவாலிட்டி போயிடும். ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம குளிக்கவோ செஞ்சோம் அப்படின்னா ஸ்கின் டிசீசஸ் நிறைய வரும். ஸோ அடுத்தது லேண்ட் பொல்யூஷன், ஃபெர்டிலைசர்ஸ் லைக் யூரியா, வேரியஸ் பெஸ்டிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸ், சாலிட் வேஸ்ட்டு, பிளாஸ்டிக் நிறைய நம்ம லேண்டில் இன்றைக்கி பொல்யூட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய அக்ரிகல்ச்சர் லேண்டில் கூட நிறைய என்ன பண்ணுறோன்னாக்கா நிறைய ஃபர்டிலைசர்ஸ் போட்டு அந்த இயற்கை தன்மை, லேண்டோட இயற்கை தன்மையை நம்ம கெடுத்துட்ருக்கோம். ஓகே. ஸோ வேரியஸ் பெஸ்டிசைட்ஸ் நிறைய வந்து பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி அப்படிலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் போடுறோம். ஹெர்பிசைட்ஸ் எல்லாத்தையும் போட்டு சாலிட் வேஸ்ட்டு மக்காத சாலிட் வேஸ்ட்டு, பிளாஸ்டிக்ஸு அண்டு என்ன சொல்கிறது அந்த பீங்கான், மிரர், கண்ணாடி துண்டுகள், இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய நம்ம போட்டு லேண்டை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ லேண்டு ஸ்பாயிலேஜ்னால என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன பாருங்கள், ஸ்பாயிலேஜ் ஆஃப் லேண்ட், கேன்சர், ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் எக்ஸெட்ரா. ஓ மை காட். ஸோ கேன்சரே வருமா. ஸோ லேண்டு வந்து பொல்யூட்டாக இருந்ததுன்னா அதுலேருந்து கல்டிவேட் பண்ணுற ஃபுட்டில் என்ன ஆகும்னாக்க இந்த பிளாஸ்டிக் மூலமாக வர ரேடியேஷன்ஸ் அந்த லேண்டில் கல்டிவேட் பண்ணுற அந்த ப்ராடக்ட்ஸ்லையும் இருக்கும். அதை நம்ம சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம செல்ஸில் என்ன வரும் அப்படின்னாக்கா கேன்சர்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் பேர்ன் பண்ணும்போது அதுலேருந்து வர அந்த கார்பன் காம்பினேஷன்ஸ் ஆஃப் த கேஸஸ் இஸ் வெரி டேஞ்சர் விச் காஸ் த கேன்சர் இன் த ஹியூமன் பீயிங். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, பிளாஸ்டிக்ஸை தயவு செஞ்சு எரிக்கக்கூடாது. அது எரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கும் ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் வரும், கேன்சர் வரும். அந்த கார்பன் புகைகள், அந்த பிளாஸ்டிக்ஸோட கார்பன் ஃபியூம்ஸ் போய் நேராக என்ன பண்ணுன்னா ஓசோன் லேயரை டிப்ளீட் பண்ணிடும். ஓசோன் லேயர் அங்கே டிப்ளீட் ஆணுச்சு, ஓசோனில் ஓட்டை ஃபார்ம் ஆணுச்சுன்னா அந்த ஓட்டை வழியாக யார் உள்ளே வந்துடுவான், சூரியன்லேருந்து வர யூவி ரேஸ் உள்ளே வந்துடும். யூவி ரேஸ் பட்டாலே என்ன ஆகும்னா சின்ன வாட்டர் மாலிகுலை கூட அழிச்சிடும். அப்போ நம்ம பாடியிலலாம் பட்டால் நம்ம பாடியில் இருக்க வாட்டர் மாலிகுலெலாம் எடுத்துருச்சுன்னா நம்ம ட்ரை, கேன்சர் வந்துடும். அந்த டிசீஸ் இந்த டிசீஸு எதுவுமே இல்லாமல் போயிடும். அப்போது நமக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டாக்கா ஓசோன் லேயர். ஓசோன் லேயரை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக டோன்ட் பேர்ன் பிளாஸ்டிக் பேப்பர்ஸ், பிளான்ட் மோர் ட்ரீஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு டார்னிஷிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகல்ஸ். அப்படியே டார்னிஷிங் அப்படின்னாக்கா நிறம் மாறுறது. எல்லா பொருள்களுமே புதுசாக வாங்கும்போது ஷைனியாக தான் இருக்கும். கொஞ்சம் நாள் ஆக என்ன ஆகிடும்னா டல் கலர் ஆகிடும். ஷைனி மெட்டல் சர்ஃபேசஸ் அண்ட் அதர் ஆர்டிகல்ஸ் லூஸ் their ஷைனிங் appearance due to chemical reactions on the surface. ஸோ அதோட சர்ஃபேஸில் பார்த்தோன்னாக்கா டல் கலராக மாறும். கொஞ்சம் நாள் ஆன பிறகு புதுசாக இருக்கும்போது ஷைனியாக இருக்கும், அதுக்கப்புறம் டல் கலராக மாறும். காரணம் என்னென்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் ஆர்டிகல்ஸ் பிகம் பிளாக் when exposed to atmosphere. சில்வரில் எல்லாம் இப்போ கொலுசுலாம் வாங்குகிறோம்ல, கொலுசுலாம் என்ன ஆகும்னா கொஞ்சம் நாளில் ஒரு சிலர் காலுக்கு பார்த்தா ரொம்ப கருப்பாக டார்க் ஆகிடும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டாக்க அட்மாஸ்பியரில் இருக்கிற கேஸஸோட ரியாக்ட் ஆகி அந்த கலர் சேஞ்சஸ் வருது. அதே மாதிரி பிராஸ் வெசல்ஸ் நிறைய வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க, வெண்கல பாத்திரம். brass vessels which contain copper as one of the constituent development a greenish layer
when exposed to air for a long time. ஸோ ரொம்ப நேரம் அப்படியே நம்ம அப்படியே பழைய பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா அது காற்றுல படப்பட என்ன ஆகும்னாக்கா பித்தளை பாத்திரம் வெங்கல பாத்திரம்லாம் பார்த்தோன்னா ஒரு பச்சை கலர் அங்கங்கே படியும் பார்த்துருக்கீங்களா. ஸோ காரணம் என்னென்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ ஏரில் எக்ஸ்போஸ் ஆகும்போது என்ன ஆகும்னாக்கா காப்பர் வாட்டர் மாய்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன, மாய்ஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா H2O தான் மாய்ஸ்ட். ஸோ காப்பர் Cu காப்பர் இஸ் ரியாக்ட் வித் வாட்டர் விச் கிவ்ஸ் என்ன கிடைக்கும், காப்பர் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகுமா. ஓகேவா, மாய்ஸ்ட் ஏர் டு ஃபார்ம் பேசிக் காப்பர் கார்பனேட் அண்ட் காப்பர் ஹைட்ராக்சைடு ரெண்டு காம்பவுண்டு ஃபார்ம் ஆகுது, காப்பர் கார்பனேட் அண்டு காப்பர் ஹைட்ராக்சைடு. அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த காப்பரோட லேயர் என்ன கலரில் இருக்குன்னா க்ரீனிஷ் கலரில் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள் டேமேஜ்டு அயான் ஷீட் அப்படியே அங்கங்கே பாருங்கள் ஒரு மாதிரி டார்க் கலர்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதான் இந்த கலர் சேஞ்சஸ் இருக்குது இல்லையா. ஸோ அது அட்மாஸ்பியரில் உள்ள ஏரோட ரியாக்ட் ஆகிட்டு இதோட ஷைனிங் என்ன ஆகிட்டு அப்படின்னாக்கா போயிடுச்சு. ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட், லைட், சவுண்ட் அண்ட் ப்ரெஷர் டியூரிங் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ பார்ப்போம். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட். ஹேவ் யூ எவர் ரப்டு யுவர் பாம்ஸ் இன் வின்டர் சீசன் டு கீப் யுவர் செல்ஃப் வார்ம். ஸோ கையை நல்லா தேய்ச்சி கன்னத்தில் வைப்போம்ல வார்மாக இருக்கிறதுக்காக. ஸோ ஹேவ் யூ நோட்டீஸ்ட் த ஹீட் ப்ரொடியூஸ்டு வென் யூ யூஸ் சைக்கிள் பம்ப். ஸோ பம்ப் அடிக்கிறதுக்கு முன்னாடி சைக்கிள் பம்ப் லைட்டாக ஹீட்டாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா. சிமிலர்லி சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஹீட் எனர்ஜி ஆல்சோ. இது நமக்கு தெரியும். இப்போ ரெண்டு கையை ரப் பண்ணுறோம் அப்படிங்கிறது தட் இஸ் ஒன் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ டியூரிங் த ரப்பிங் டைம் த ஹீட் வில் பி evolved. ஓகே, some chemical reactions produce heat energy also. Some reactions called exothermic reaction. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன் இல்லையா, என்ன சொன்னேன், சலவைத்தூள். ஸோ வாஷிங் பவுடர், when வாஷிங் பவுடர் ரியாக்ட் வித் வாட்டர் விச் கிவ்ஸ் அ ஹீட். ஒரு அது ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது கொஞ்சம் ஹீட் வந்து எவால்வ் ஆகும். அந்த ரியாக்ஷன்ஸ்க்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். அதுக்கு ஆப்போசிட் இன்னொரு ரியாக்ஷன் இருக்குது, என்னென்னா குளுக்கோஸ் பவுடர் எடுத்து நாக்கில் வச்சிங்க அப்படின்னா சில் ஆகும். அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே என்ன ஆகுதுன்னா ஹீட் உள்ளே அப்சர்வ் ஆகிட்டு சில்னஸ் வெளியில் வருது. அப்போ அது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். when you add water to quick lime சொல்லிட்டு கால்சியம் ஆக்சைடு, சுட்ட சுண்ணாம்பு சொல்லுவாங்க, சுண்ணாம்பு கல். ஸோ சுண்ணாம்பு கல்லில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன ஆகும்னாக்கா பயங்கர ஹீட் வெளியில் வரும். அப்போது கால்சியம் ஆக்சைடு ரியாக்ட் வித் வாட்டர் விச் கிவ்ஸ் த ஹீட். ஸோ அது அந்த மாதிரி ரியாக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். Small activity is given here. Just you have to take 2 test tube. ஒன்றில் என்ன பண்ணுறோன்னா ஆசிட் ஊற்றிக்கிறோம், இன்னொன்றில் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம். ஸோ சொல்யூஷன் ஃபார்மில் எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டையும் தொட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆசிட் எப்படி இருக்குன்னா ஹீட்டாக இருக்கும், சோடியம் ஹைட்ராக்சைடு டெஸ்ட் டியூப் எப்படி இருக்குன்னா சில்லாக இருக்கும். அப்போ சில்லாக இருந்ததுன்னா அது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், ஹீட்டாக இருந்ததுனாக்கா அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, production of light. During the chemical reactions, some of the reactions evolve the light. When you ignite a candle, you get light as a result of burning. So எரியறதோட விளைவு என்ன அப்படின்னா நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். Chemical reactions produce light. Maximum chemical reaction produce light. For example, when a piece of magnesium ribbon is burnt in a flame, bright light is produced with the heat. Even the fireworks using during festival time produce different colored light, which are all due to the chemical reactions. ஸோ நிறைய கிராக்கர்ஸ்லாம் வெடிக்கிறோம், நிறைய வெடிலாம் தீபாவளி டைம்லலாம் போடுறாங்க, கலர்ஸாக வருது இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகுதுனாக்கா அந்த தட் கெமிக்கல்ஸ் ஆர் ரியாக்ட் வித் ஆக்சிஜன், அட்மாஸ்பியரில் இருக்க ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்போது கலர் ஃபார்மேஷன் கிடைக்கும். ஸோ இது கூட அப்போது என்னன்னா லைட் வெளியில் வருது. ஸோ இந்த ரியாக்ஷன் மூலமாக எது வெளியில் வருதுன்னா லைட் வருது. ஸோ பர்னிங் கேண்டில் ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் அ லைட் கெமிக்கல் ரியாக்ஷன். கிராக்கர்ஸ் அதை நம்ம தீபாவளி டைம்லாம் வெடிக்கிறோம் இல்லையா. ஸோ அது கூட எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் லைட்டுக்கான கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ லிசன் ஹியர், ஒன் ஆக்டிவிட்டி இஸ் கிவன் ஹியர். ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம். ஸோ அதில் கொஞ்சம் மெக்னீஷியம் அப்படின்னா ஜிங்க் மெட்டலை வந்து உள்ளே போடுறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, நான் பிரிங் எ பர்னிங் மேட்ச் ஸ்டிக். ஒரு எரியிற என்ன பண்ணுறோம், சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு அதில் ஒரு பீஸ் மெட்டல் இல்லைனா மெக்னீஷியத்தை போட்டுட்டு ஒரு மேட்ச் ஸ்டிக்கை பர்ன் பண்ணதை அப்படியே கொண்டுட்டு வந்து பக்கத்தில் வைக்கிறோம். பர்னிங் மேட்ச் ஸ்டிக் நியர் த மவுத் ஆஃப் த டெஸ்ட் டியூப். வாட் டு யூ ஹியர், வாட் டு யூ இன்ஃபேர், உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்க, ஸோ உள்ளே என்ன நடக்குதுன்னா பாப் அப்படின்னு ஒரு சவுண்ட் வருமா. ஓகே பாருங்கள், you can hear a pop sound when metals like zinc or magnesium react with the dilute acid, hydrogen gas is produced. அப்போது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் ஓகே மெக்னீஷியம் ஆர் ஜிங்க், மெக்னீஷியம்னா Mg, மெக்னீஷியம் ரியாக்ட் வித் HCl னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்,
என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க இது டைலூட் ஆசிட்ஸ் ஹைட்ரஜன் கேஸ் வெளியில் என்ன வருமா H2ன்னு ஹைட்ரஜன் கேஸ் வெளியில் வருமா. இதை வந்து சால்வ் பண்ணுறதுலாம் பெரிய கிளாஸில் படிப்பீங்க. ஓகே, பேலன்சிங் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி என்ன வெளியில் வரும்னாக்கா ஹைட்ரஜன் கேஸ் வருமா. ஸோ அந்த ஹைட்ரஜன் கேஸ் வெளியில் வரும்போது தான் அந்த சவுண்டு பாப் அப்படின்னு ஒரு சவுண்டு கிடைக்குமா. ஓகே, it's a highly flammable. It reacts with oxygen present in air to produce pop sound. Okay. Production of pressure. When you compress hard a balloon having full of air, it will burst. பலூனை கொஞ்சம் கொஞ்சமாக ஊதுற ஒரு அளவு தான், அதில் எவ்வளோ ஏர் ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ தான் ஃபில் ஆகும். அதுக்கும் மேலே நீ ஏரை ஃபில் பண்ணணும்னு நினச்சி ஊதுனா என்ன ஆகிடும், அதோட வால்யூம் பத்தாமல் இடம் இருக்காது. நீ ஊதுற காற்று போய் ஸ்டோர் ஆகிறதுக்கு இடம் இருக்காது. என்ன ஆகிடும்னா அங்கே ப்ரெஷர் ஜாஸ்தியாகி வெடிச்சிடும். This is due to sudden release of air from the balloon. ஸோ எக்ஸஸாக ஏர் எக்ஸஸாக போகும்போது உள்ளே இருக்க இடம் இல்லாமல் பலூனே வெடித்து எல்லா ஏரும் ஃப்ரீயாக வெளியில் வந்துடும். As a result of increased pressure on compression, some chemical reactions produce gases which increase the pressure when the reaction takes place in the closed container. If the pressure level goes beyond the limit, we get the explosion. ஸோ ஒரு அளவுக்கு மேலே தான் அது தாங்கும், அதுக்கு மேலே என்ன ஆகிடும்னா வெடிச்சிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரியாக்ஷன். எக்ஸ்ப்ளோசிவ் அண்ட் ஃபயர் ஒர்க்ஸ் பர்ஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். இந்த ப்ரெஷர் சொல்கிறோம் இல்லையா, இந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிறதுனால தான் வெடிக்கிறதுங்கிற ஒரு ப்ராசஸே நடக்குது. ஸோ அப்போது பெரிய வெடிப்புகளாக இருக்கட்டும், ஸோ இந்த ஃபயர் ஒர்க்ஸு இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் என்னென்னு கேட்டாக்க ப்ரெஷர் தான். So pressure, excess of pressure which makes the explosion and fireworks. Okay, because of this reason when they are ignited they explode due to pressure generated by gas. So fire பண்ணும்போது உள்ள என்ன ஆகுதுனாக்க டெம்பரேச்சர் கொடுக்கும்போது ஒரு இடத்துல ப்ரெஷர் ஜாஸ்தியானாலே டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகும், டெம்பரேச்சர் ஜாஸ்தியானால் ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். ஸோ ஆல்ரெடி அடைச்சி வச்சுருக்க ஒரு பொருள், அதாவது மருந்து பொருள், வெடிக்கிற பொருளை வச்சுருக்கோம், அதில் நான் வந்து டெம்பரேச்சர் கொடுக்குறேன். டெம்பரேச்சர் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் உள்ள ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்ல, அதனால தான் என்ன ஆகுதுன்னா வெடிச்சிருது. Generated by gases from the chemical reaction. Thus you hear a huge sound. ஸோ அதனால தான் வெடிப்பொருள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ன பண்ணுறாங்க, லேசாக டெம்பரேச்சர் இப்படி லைட்டாக ஊதுவத்திலேருந்து கொண்டு போய் டெம்பரேச்சர் கொடுத்தா கூட அந்த டெம்பரேச்சர் கொடுக்குற ப்ரெஷர்னால அந்த வெடி என்ன ஆகுது அப்படின்னா பயங்கர சவுண்டோட வெடிக்குது. ஓகே, ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், a chemical change is a permanent irreversible change and produce a new substance. வாட் இஸ் கெமிக்கல் ரியாக்ஷன், கெமிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆன்சர் இது 2 மார்க்கில் எப்போயும் கேட்பாங்க. இன்னொன்று பேசிக் கொஷின் இது, வாட் இஸ் கெமிக்கல் சேஞ்சஸ். கெமிக்கல் சேஞ்சஸ்ங்கிறது பர்மனெண்ட்டாக இருக்கும், இர்ரிவர்சிபிள் சேஞ்ச் ஒன்ஸ் உருவாயிருச்சுன்னா அதை வந்து மீண்டும் பழசை கொண்டு வர முடியாது. ஸோ அப்போது என்ன உருவாகும்னா ப்ரொடியூஸ் அ நியூ சப்ஸ்டன்ஸு. இன் கெமிக்கல் ரியாக்ஷன் ரியாக்டன்ட் ப்ரொடியூஸ் அ ப்ராடக்ட். The factors determining the chemical reaction are contact in physical state, solution of reactant, electricity, heat, light and the catalyst. So rusting is a chemical reaction in which iron object from hydrated ferric oxide in the presence of oxygen and water. ஸோ இரும்பில் வந்து ஆக்சிஜனும் வாட்டரும் ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆக்சைடு ஃபைனலாக கிடைக்குமா. ஓகே, ஃபெர்ரிக் ஆக்சைடு கிடைக்கும். எலக்ட்ரோலிசிஸ் இஸ் த ப்ராசஸ் இன் விச் த எலக்ட்ரிசிட்டி யூஸ் டு கேரி அவுட் த கெமிக்கல் ரியாக்ஷன். எலக்ட்ரோலிசிஸ் அப்படிங்கிறது சின்ன கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு கண்டெய்னரில் ஒரு ஆசிடில் எடுத்துப்பாங்க, 2 மெட்டல் எடுத்துப்பாங்க. ஸோ ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது இங்கே என்ன ஆகும்னாக்கா ப்ளஸ் மைனஸாக பிரியும். ஸோ அதுதான் எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே.